ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க வேரியபிள்ஸ் பார்த்தோம், அதோடைய நேமிங் கன்வென்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம், இன்புட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்புட்டில் நம்ம இன்டீஜராக எப்படி வாங்கலாம், நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டாக இன்புட்டை நம்ம எப்படி வாங்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும் இன்புட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அதோடைய சின்டெக்ஸு, நெக்ஸ்ட் அதோட ப்ராக்டிக்கல் ஒரு எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் அதில் ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ பேசிக்காக இன்றைக்கி ஃபங்க்ஷன்னா என்ன, அதுக்கு ஒரு குட்டியான ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாஸ் பண்ணுற ஆர்கியூமெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ஆர்கியூமெண்ட்ஸை பாஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். அதில் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, கீவேர்டு ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ அது அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஒரு நியூ ஃபைலை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+S என்ன அழுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதில் நான் ஆல்ரெடி ஃபங்க்ஷன் வியூஐ ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ ஓகே கைஸ், ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அதோடைய சின்டெக்ஸ் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக ஸோ அதோடைய சின்டெக்ஸ் வந்து எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும், நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம போட வேண்டியது டெஃப் அப்படின்ற கீவேர்ட். ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்ட், தென் ஃபங்க்ஷன் நேம் parenthesis கோலன். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உள்ள உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருவோம். ஸ்டேட்மெண்ட், ஸோ உள்ள ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு இதுதான் ஃபங்க்ஷன் காலிங்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஓகேவா. ஸோ நான் மறுபடியும் 1 செகண்ட் சொல்கிறேன். இதுக்கு மெயினானது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா டெஃப் அப்படின்ற கீவேர்ட். இந்த டெஃப் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா டிஃபைனிங், டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஃபைன் அப்படின்ற ஒரு அர்த்தம் இதுக்கு. ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதனால தான் ஷார்ட் ஃபார்மாக டெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ டெஃப் அப்படின்னா டிஃபைன் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ எதை டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணோம் டிஃபைன் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் நேம்னு நான் கொடுத்துருக்கிறது பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் நேமை கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட நேமை கொடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் இந்த இடத்துல கால் பண்ணும்போது கீழே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நேமை கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபங்க்ஷன் நேம் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக எது வேணாலும் இருக்கலாம். உங்கள் நேமாக இருக்கலாம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கேட், டாக், ஸோ ஓகே, பேர்ட், ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து நேமை வந்து கொடுத்துக்கலாம். ஆனால் எது வரக்கூடாது அப்படின்னா கீவேர்ட்ஸ் வரக்கூடாது. ஸோ கீவேர்ட்ஸை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அதை பற்றி கீவேர்ட்னா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கீவேர்ட் இருக்குது, ஒவ்வொன்றும் ஏன் ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எங்கெங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவராலாக எல்லா பேசிக் கான்செப்டையும் முடிச்சுட்டு நான் சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ நான் கீவேர்ட்ஸ்ன்றது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஆனால் கீவேர்ட்ஸ் மட்டும் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக ஒரு சில பேர் படிச்சிருந்துருப்பீங்க, அவங்களுக்கு வந்து கீவேர்ட்னா என்ன அப்படி சொல்கிறேன். ஸோ கீவேர்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரேக், கண்டினியூ, ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் போடக்கூடாது. பிரேக்கு, கண்டினியூ, இஃப் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற இடத்துல இஃப்லாம் போடக்கூடாது. இஃப், நெக்ஸ்ட் எல்ஸ், நெக்ஸ்ட் எல்லிஃப்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து போடக்கூடாது. ஓகே. ஸோ மெயினானது என்ன அப்படின்னா டெஃப் அப்படின்ற கீவேர்டு போட்டுட்டு உங்களுடைய ஃபங்க்ஷன் நேம். ஓகே. ஃபங்க்ஷன் நேம், நெக்ஸ்ட்டு பேரந்திசிஸ், இதுதான் பேரந்திசிஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கோலன் கண்டிப்பாக வேணும். ஓகே. கோலன், இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆகணுமா, இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது பிரிண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பண்ணவே போகிறீங்க. ஓகேவா. இந்த 2 செகண்ட் லைன்லேருந்து 5th லைன் இருக்கா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லைன் உள்ள தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பண்ணவே போகிறீங்க. ஸோ நான் ஒரு பிளாக் ஆஃப் கோடு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட். ஓகே. ஃபங்க்ஷன் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் விச் ஒன்லி ரன்ஸ் வென் இட் இஸ் கால்டு. ஆக்சுவலாக இது ஒரு பிளாக் ஆஃப் கோட், இங்கேருந்து இது வரல இருக்குங்களா. ஸோ இது ஒரு பிளாக் ஆஃப் கோட், இது ஒரு ஆக்சுவலாக இது ஒரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் சொல்ல போனால். ஓகேவா. இது வந்து எப்போ நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த உள்ளே இருக்கிறது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ தான் இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகவே செய்யும். ஓகே. யூ கேன்
next definition படி பார்த்தீங்கன்னா you can pass data known as a parameters into a function can return data as a result. ஸோ இதுக்கு நான் இது வந்து ஆக்சுவலாக சும்மா நார்மலாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். இது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு டெஃபினேஷன் இருக்கும். ஸோ நான் பேசிக்காக உங்களுக்கு டெஃபினேஷன் நான் சொல்ல வரல, அது தமிழ் மீனிங்கில் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். டெஃபினேஷனாக என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட நோக்கம் அதுதான். ஸோ ஓகே, நான் அதை சொல்லிடுறேன். ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a block of code, okay, which is used to perform a set of instruction. ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து டேட்டாவை கூட பாஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷன் கால், இந்த ஃபங்க்ஷன் மூலமாக டேட்டாவை பாஸ் பண்ணி அது மூலமாக கூட நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒன்று பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஃபங்க்ஷன் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால்டுன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சின்னதாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே நான் இங்கே ரன் பண்ணுறேன். பைத்தான் ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக ஷார்ட்கட் கீ, இப்போ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் என்ன, பைத்தான் தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்க லாங்குவேஜ் ப்ளஸ் அஸ் வெல் அஸ் இந்த ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபைல் ஃபங்க்ஷன் அப்படின்ற நேமில் ஒரே ஒரு ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபில் ஆகிடும். ஐ மீன் நீங்கள் வந்து பாதி லெட்டர்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலை உங்களுக்கு ஃபுல்லாக ரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகே, அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால்டுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டியிருக்கு. ஸோ இப்போது இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ நான் ஜஸ்ட்டு இப்படி நான் ரன் பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் ஆகி ஆக்சுவலாக இந்த இடத்துல டெஃப் அப்படின்ற கீவேர்டு போட்டு டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இந்த இடத்துல பேரந்திசிஸ் போட்டிருக்கேன், கோலன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் போடல அப்படின்னா எரர் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கோலன் போட்டுட்டேன், உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுத்துட்டேன். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இதை திருப்பி கால் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதே ஃபங்க்ஷன் நான் திருப்பி கீழே போடுறேன் பார்த்தீங்களா. இப்படி கீழே போடும்போது இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் திருப்பி எனக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் இப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வரும். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா, உடனே இங்கேருந்து மேலே போயிட்டு இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எனக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் வேணுங்கிறப்ப இது கால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணல அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிருக்கீங்க. என்ன அப்படின்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணோனையும் அந்த ஆப்பில் ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். அப்போது மேக்ஸிமம் அந்த மாதிரியான இடத்துல ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஃபியூச்சரில் செய்வோம். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இதுக்கு தான் சொல்கிறாங்க நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணணும், ஆப் ரிலேட்டடானது, கேம் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த நேம் மட்டும் நீங்கள் வந்து கால் பண்ணிட்டா போதும். ஓகே, இந்த இடத்துல ஜஸ்ட் கால் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இடத்துல கால் ஆகி உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் கிளியர் பண்ணிவிட்டு எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணுறது, அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நான் வாங்கிக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க, மேலே ஏன்னு இருக்கு, இங்கே கீழே 10 இருக்கு. இப்போ நான் வந்து பாஸ் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் நம்பரை, ஒரு பர்டிகுலர் இன்டீஜரை இந்த ஏ அப்படின்றதுக்கு பாஸ் பண்ணுறேன். இப்போது ஃபங்க்ஷன் கால்டுன்னு எனக்கு பிரிண்ட் ஆகிட்டு நான் இன்னொன்று பிரிண்ட் பண்ண போகிறேன். இந்த ஏவோட வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் போடும்பொழுது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் டெர்மினல் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் அப்வர்டில் இருக்கிற அந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அப்வர்டில் இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஏரோவை நீங்கள் கிளிக் பண்ணால் ப்ரீவியஸாக நீங்கள் கொடுத்த கமெண்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்து டைப் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ண கமெண்ட்ஸை வச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து டெர்மினலில் ஃபைல்ஸை வந்து ரன் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கால்டுன்னு சொல்லிட்டு வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10 அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. ஸோ இது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் ஐ மீன் இப்படி இப்படி ரீட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ ரீட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இந்த இடத்துல எனக்கு மோனிஷ் ராஜுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து ஆக்சுவலாக இது நத்திங் பட் வேல்யூஸ் தான். நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை வேறு எது வேணாலும் இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஆர்குமெண்ட்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் அ பேராமீட்டர். ஸோ மேலே உள்ளதை பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்குமெண்ட். இந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட்டை இந்த பேராமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணோம், பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணினோடனே நமக்கு இப்போ வேரியபிளில் ஏ அப்படின்ற வேரியபிளில் 10 வந்து அசைன் ஆகிடும் உள்ள. ஸோ இந்த இடத்துல ஏ அப்படின்ற வேரியபிளில் 10 வந்து அசைன் ஆகிடுச்சு. ஸோ அசைன் ஆன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எனக்கு வந்து ஃபங்க்ஷன் கால்டுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு நான் எனக்கு ஏவோட வேல்யூவில் என்ன சொன்னேன், இந்த ஒரு பர்டிகுலர் ஏ 10 தான் இங்கே இருக்குது எனக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல எனக்கு ஏல எனக்கு வந்து 10 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பிளாக் ஆஃப் கோட். ஓகே, ஐ மீன் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் பிளாக் நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணால் ரன் ஆரம்பிக்கும். ஸோ வேணுங்கிறப்ப நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஓகே, ஸோ கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனாக என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்குள்ளே எப்படி வந்து ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது, ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது கான்செப்ட் பார்ப்போம் பைத்தானில். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவோம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு மீன் நான் இப்போ டுட்டோரியல் வீடியோலாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டுட்டோரியல் வீடியோ முடிச்சோடனே நெக்ஸ்ட்டு ஆப் டெவலப்மெண்ட் நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் நிறைய இருக்குது. ஃப்ரேம் ஒர்க் நிறைய மீன் கிவி அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி. கிவி, ஸோ இதெல்லாமே வந்து ஆக்சுவலாக ஃப்ரேம் ஒர்க். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு டிகென்டர், டர்ட்டில் மாடியூல் எப்படி யூஸ் பண்ணுறது. டர்ட்டில் மாடியூல் ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ பிகினர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ஓகே, நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபியூச்சரில் டர்ட்டில் வச்சு வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் பை கேம் ரொம்ப சூப்பரான ஒன்று. ஆக்சுவலாக கேம் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆக்சுவலாக பைத்தானில். ஸோ பை கேம் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதுலேயே வந்து சிமுலேஷன் நிறைய வந்து பண்ண முடியும், நிறைய ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. டிகென்டர், ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்ணுறது, கேம் டெவலப் பண்ணுறது, இதை பைஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, ஸோ இதெல்லாமே வந்து வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க் எல்லாமே வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அது நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங் நான் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மிஷின் லேர்னிங், ஏஐ மிஷின் லேர்னிங்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். அது நான் அது கம்ப்ளீட் பண்ணோடனே ஸோ அது ரிலேட்டடான வீடியோ போடுறோம். ஸோ ஃபியூச்சரில் வந்து சேட் பாட் எப்படி மேக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி புதுசாக நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். ஸோ ஆர்டினோ பேஸ் பண்ணி, ராஸ்பெரி பை பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் ரொபாட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரொபாட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதையும் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. சரி, ஓகே கைஸ், அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.